ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட்டோடு எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா நீங்களும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லெக் டிசைன்ஸ் தான். இந்த லெக் டிசைன்ஸ் நான் ஹாஃப் லென்த் தான் போடுறேன். அந்த இடத்துலேருந்து நான் போடும்போது ஃபஸ்ட்டு லைன் கொடுத்துட்டு ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கு சென்டர் பாயிண்டில் நான் ஸ்பைரல் கொடுத்து ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுக்க போகிறேன். குட்டி குட்டியாக ஃப்ளவர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு பெரிய ஃப்ளவரும் நான் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் அதே மாதிரி ஹாஃப் சைஸ் தெரிகிற மாதிரி நான் ஃப்ளவர் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் அதே மாதிரி நான் ஹாஃப் சைஸ் தெரிகிற மாதிரி நான் ஃப்ளவர் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் கொடுத்துட்டு சென்டர் இடத்துல லீஃப் மாதிரி நான் கொடுக்கறதுக்காக ஒரு லைனை போட்டிருக்கேன். அதில் லீஃப் மாதிரி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு சென்டரில் ஒரு லீஃப் கொஞ்சம் பெருசாக கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் நீட் லுக்காக கொடுத்திங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே டார்க் பண்ணி நம்ம அவுட்லைனை எப்போவுமே திக் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி திக் பண்ணிக்கோங்க. திக் பண்ணிவிட்டு கேப் இருக்கிற இடத்துல ஃபில்லிங் கொடுத்துடலாம். இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் டிசைன்ஸ் மாதிரி ஸ்டார்ட் அப் பண்ணிட்டோம். அதுக்கு இடையில கொஞ்சம் கேப்பை விட்டு நம்ம திக் பண்ணிக்கலாம் லைனை. அதுக்கப்புறம் ஒரு லைன் கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துக்கலாம். பொறுமையாக நல்லா நிறுத்தி அழகாக போடுங்க. அப்போ தான் டிசைன்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் கிளாஸ் ஒர்க்கு நீங்கள் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு உடனே அனுப்புகிறீங்க. ஹேண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் லெக்காக இருந்தாலும் சரி, இடம் அதிகமாக இருக்குது ஸ்பேஸு. நீங்கள் போடுற டிசைன்ஸ் குட்டியாக என்னமோ சென்டரில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி நீங்கள் அனுப்புகிறீங்க. அதெல்லாம் அன்ஈவனாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நீங்கள் போடவே கூடாது. டிசைன்ஸ் பொறுத்த வரையும் ஃபுல் கேப் கொடுத்து அதே மாதிரி ஃபில்லிங் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம ஹேண்டாக இருக்கட்டும், லெக்காக இருக்கட்டும், நம்ம டிசைன்ஸ் போடும்போது ஏதோ கொஞ்சம் தான் கேப் இருக்கணும். அதாவது எல்லா இடத்துலையும் நான் டிசைன்ஸ் போடணும்னு சொல்லலை. அதே மாதிரி நிறைய இடம் ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு நீங்கள் டிசைன்ஸ் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு டிசைன்ஸ் எடுத்து காட்டும். இப்போ ஒரு அரபிக் டிசைனாக இருக்கட்டும், ஃபுல் ஹேண்டு அந்த டிசைன்ஸ், பேக் டிசைன், இந்த மாதிரி நான் போட்ட டிசைன்ஸ் அத்தனையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிசைன்ஸ் குட்டியாக போட்டுடுறீங்க. என்னமோ ஒரு விரலில் போட்டு விட்டுறீங்க. மற்ற இடம்லாம் அப்படியே காலியாக இருக்குது. அந்த இடத்துலலாம் ஒன்றுமே போடாமல் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. நல்லா அழகாக போடுங்க. ஒர்க்கை நீட்டாக பண்ணுங்கள். டிசைன்ஸை தெரிகிற மாதிரி போடுங்க. அப்போ தான் பார்க்கும்போதே டிசைன்ஸ்லாம் எடுத்து காட்டும், அழகாக தெரியும். நம்மளுக்கும் ஒர்க் பண்ணதில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். ஏதோ கடமைக்கு போட்டோம் நம்ம டிசைன்ஸை நமக்கு டக்குன்னு காட்டிட்டு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டை வாங்கிடுவோம்னு நினைக்காதீங்க. நாளைக்கு நீங்கள் ஒர்க் பண்ண போகிற இடத்துல ஹேண்டை ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது. எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்பாங்க. அதனால் நீட்டாக நீங்கள் பண்ணுங்கள். எந்த ஒரு டிசைன்ஸ் பண்ணாலும் நீட் ஒர்க் பண்ணுங்கள். அதே மாதிரி கிளாஸ் 24 வந்தாச்சு. இன்னும் மிச்சம் இருக்கிறது ஒரு 6 கிளாஸ் மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ தான் ஜாயின் பண்ணுறேன் மேம், என்னால் முடியுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு 1 வீக்கு நான் எப்படி இருந்தாலும் டைம் கொடுப்பேன். அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் எனக்கு ஓப்பனில் தான் இருக்கும் குரூப்பு. நீங்கள் சென்ட் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது வரைக்கும் எல்லாரோடைய ஹேண்டில் நீங்கள் ஃபில் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த கேப்பில் எப்படி ஆங்கிளில் நம்ம ஒர்க் பண்ண முடியுங்கிறது நம்மளுக்கு ஒரு டேலண்ட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் போடுற கிளாஸ் எல்லாமே உங்களுக்கு கிளாஸில் நீங்கள் கற்றுக்கிறது எல்லாமே என்கிட்ட ஒர்த்தபிளாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் லைக் பண்ண கூட யோசிக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, திரும்பி லைக் பண்ண மாட்டேன்றீங்க. அதே மாதிரி கிளாஸு எல்லாத்தையும் ஃபுல்லாகவே நீட்டாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் உடனே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதை வச்சு நீங்கள் போடாதீங்க. கிளாஸை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் ட்ரிக்ஸ் இருக்குது, டிப்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சொல்கிறது ஒன் பை ஒன்னாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி எல்லா டிசைன்ஸுமே நீங்கள் நீட்டாக A4 ஷீட்டில் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நீங்களே எப்போயாவது ஒரு தடவை எடுத்து நீங்கள் பார்க்கும்போது மெமரிபுளாக இருக்கும். அதே மாதிரி இவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணோமான்னு உங்களுக்கும் தெரிஞ்சுப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கும் அதே மாதிரி போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இன்னும் கிடைக்கும். அதே மாதிரி நீங்களே ஒரு புக் கூட ரெடி பண்ணலாம். ப்ராக்டிஸ் புக்கு மாதிரி வாங்கி ரெடி பண்ணிவிட்டு
அந்த புக்கில் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து இப்போ எத்தனை கிளாஸு இது முடிக்க போகிறோமோ அத்தனை கிளாஸ் ஒர்க்கையுமே நீங்கள் வந்து அதில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நீங்களும் கிளாஸ் போடலாம். நீங்களும் வந்து உங்களுக்கு அப்போ தான் வந்து ஒன்றா புரியும். நீங்களும் அது எல்லாமே கற்றுக்கலாம். இதனால் நிறைய வந்து சம்பாதிக்கலாம். மெஹந்தியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இடத்துலையுமே. அதே மாதிரி நீங்களும் கற்றுக்கிட்டிங்கன்னா ஓனாக நீங்களே பிஸ்னஸ்க்கும் பண்ணலாம். அதே மாதிரி வந்துட்டு இப்போ பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டு நான் வந்து செக்குடு மாதிரி கொடுக்குறேன். ஒரு பிரைடல் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஃபுல் கவரேஜ் கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதே மாதிரி வந்து சிம்பிள் ஒர்க்கும் கேட்குறவங்களுக்கு சிம்பிள் ஒர்க்கும் போட்டு கொடுக்கலாம். நான் வந்து அக்ரிலிக் ஹேண்டில் வந்து போட்டேன். அதே மாதிரி அக்ரிலிக்கு லெக்லேயும் வந்து நான் போடுறேன். நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்து ஒரு பேப்பரில் A4 ஷீட்டில் நீங்கள் லெக் மாதிரியே வந்து டிசைன்ஸை நீங்கள் வரைஞ்சி கூட நீங்கள் அதில் நீங்கள் போடலாம். அந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்லலாம் நான் போட்டேன். இப்போ தான் வந்து உங்களுக்கு கிளாஸுக்கு எடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த இது நான் வாங்கி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் டிசைன்ஸ்லாம் நீங்கள் போடுங்க. எப்போவும் வந்து இந்த மாதிரி செக்குடு போட்டு நம்ம வந்து டாட் வச்சுருக்கோம். அதே மாதிரி உள்ளே வந்து டாட் மாதிரி வச்சு ஃப்ளவர் மாதிரி போட்டிருக்கோம். அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. ஒரு பிரைட் அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் ஃபுல் கவரேஜ் கொடுத்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். இதுவும்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்த்தது தான் எல்லா கிளாஸ்லேயுமே. அதனால ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் இந்த டிசைன்ஸ் ஒர்க்கை நான் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். எல்லா கிளாஸையுமே பார்த்து பொறுமையாக போடுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதே தான். பொறுமை தான் வேணும். ஹென்னாவை பொறுத்தவரையும் பொறுமை தான் வேணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு டிசைன்ஸ் வரும். அழகாக நீட்டாகவும் வரும். அப்புறம் நீங்களே வந்து போட பழகிட்டிங்கன்னா நீங்களே நல்லா அழகாக போட ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு செக்குடு மாதிரி கொடுத்துட்டு அதில் ஃபுல் கவரேஜ் நம்ம கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சென்டர்லேயும் வந்து நம்ம இதே மாதிரி தான் கொடுக்க போகிறோம். எப்போவுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, லைன் கொடுத்தா எப்போவுமே ஹம்ஸ் கொடுங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். லைனை மட்டும் நம்ம கொடுத்தோம்னா ஏதோ ஒரு மொட்டையாக அன்னீவனாக இருக்கும். எப்போ லைன் கொடுத்தாலுமே திக் லைனு ஹம்ஸு நீங்கள் கொடுத்து பாருங்கள். அதோடய லுக்கே அதிகம் அழகாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஸ்பைரல் கொடுக்குறேன். ஸ்பைரல் கொடுத்துட்டு அதே மாதிரி எல்லா சைட்லேயும் கொடுக்குறேன். இந்த மாதிரி டாட்டு வச்சுக்கலாம். சென்டரில் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துக்கிட்டேன். இப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். நான் இன்னொரு கிளாஸில் வந்து நான் சொல்கிறேன் ஹேண்டை எப்படி வந்து லைன் கொடுக்கணும், எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் சென்டர் பக்கம். அதே மாதிரி லெக்லேயும் எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணணும், நேராக இருக்கணும் டிசைன்ஸு. அதை பற்றி நான் ஒரு வீடியோ நான் போடுறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போதைக்கு நான் இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக தான் நான் போட்டுட்டு வரேன். அதனால் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி கேப் இருக்கிறதுனால அந்த இடத்தையும் நான் ஃபில் பண்ணி விட்டுறேன். இப்போ இங்கே சென்டரில் வந்து நம்மளோட லெக்கில் வந்து டிசைன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் ஃபிங்கரில் வந்து ஒரு லைட் டிசைன்ஸ் கொடுத்தா போதும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒர்க் வந்து அழகாக இருக்கும். இதே மாதிரி நம்ம ஸ்பைரல் கொடுத்து டாட் வச்சுட்டோம். சேம் டிசைன்ஸாக இருக்கணும். நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே தான் வந்து லாஸ்ட் எண்ட்லேயும் நம்ம அதே மாதிரி ஒரு டிசைன்ஸாவது நம்ம கொடுத்துருந்தோம்னா சேமாக இருக்கும். அப்போ பார்க்க அழகாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்து அந்த லைன்லேயும் வந்து நான் டாட் தான் வைக்க போகிறேன். அப்போ தான் வந்து நம்மளோட கால்களில் வந்து ஒயிட் அண்ட் ரெட்டாக இருக்கும். நான் வந்து மெஹந்தி செவந்தோடனே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கேப்பு விட்டு நம்ம போட்டால் தான் நம்மளுக்கு அழகாகவே இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்ட பிறகு எப்போவுமே வந்து டபுள் லைன் கொடுப்பேன் இல்லையா, அந்த மாதிரி டபுள் லைன் கொடுத்துருக்கேன். டபுள் லைன் கொடுத்துட்டு நான் ஹம்ஸ் கொடுக்கல. அதில் வந்து ஒரு 4 லைன் கொடுக்குறேன். நம்ம 4 லைனுனாலே உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். சென்டரில் உள்ளதில் வந்து நம்ம திக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஹம்ஸ் கொடுத்துக்கிறேன், டாட் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு லைன் கொடுத்துட்டு தான் நான் வந்து ஃபில் பண்ண போகிறேன். இதுலேயும் அதே மாதிரி நான் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். இது வந்து நான் கிராஸாக கொடுத்துருக்கேன். அதில் நெயில்ஸ் இருக்கிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன்.
அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சும்மாவே நம்ம போட்டோம்னா அது வந்து லெக் மாதிரி இருக்காது. இப்போ வந்து நான் 4 லைன் இந்த மாதிரி கொடுத்து ஹம்ஸ் கொடுத்துட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். சேம் டிசைன்ஸ் தான் வந்து 5 ஃபிங்கர்லேயும் நான் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி கொடுத்துட்டு டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃபில் பண்ணிடுறேன். கேப் இருக்க இடத்த நான் ஃபில் பண்ணிடுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா ஃபிங்கரையுமே நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்போ வந்து மேலே வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிருச்சு. இப்போ வந்து ஒரு ஜிம்கா போட்டிருக்கோம் இல்லையா, அதோடு அப்படியே விட்டாலும் விடலாம். அதுக்கு கீழே வந்து ஒரு சின்னதாக குட்டி ஜிம்கா அதில் தொங்குற மாதிரி நம்ம வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 சைட்லேயும் வந்து நம்ம இடம் விட்டுருக்கோம் இல்லையா, அதையும் வந்து ஃபில்லிங்ஸ் வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து உடனே செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம ஃபுல் ஒர்க்கை முடிச்சுட்டு கூட நம்ம பண்ணலாம். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்மளுக்கே வந்து புரியும் ஒவ்வொரு டிசைன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், அதை முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே புரியும். என்கிட்ட சிஸ்டர்ஸ்லாம் வந்து குரூப்பில் வந்து அழகாக நீங்கள் போட்டு காட்டுறீங்க. நான் போட்ட டிசைன்ஸ் இல்லாமல் அதை விட நீங்கள் போட்டு அழகாகவும் காட்டுறீங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி எப்படி இருக்குது சிஸ்டர் சொல்லுங்கள், மேம் எப்படி இருக்குது சொல்லுங்கள், அழகாக இருக்கா, நான் ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லும்போதெல்லாம் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அந்த மாதிரிலாம் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு க்ரியேட்டிவாக வந்து அவங்களுக்கு திங்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுவே போதும். அந்த மாதிரி தான் திங்க் பண்ணணும், யோசித்து நம்ம வந்து ஒவ்வொரு டிசைனாக நம்ம ஃபில் பண்ணி பார்க்கணும். அது எது அழகாக இருக்கோ அது மாதிரி நம்மளுக்கு போடுறதுக்கு மைண்டில் நிற்கும். ஓகேவா? இப்போ வந்து நான் பாக்கி இருக்கிற இடத்துல வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டு நான் அப்படியே விட்டுறேன். உங்களுக்கு இந்த கிளாஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.